இப்போது போன தடவை வந்து அந்த ஒரு கோட்டைக்கு நான் போயிருந்தேன்ல, அப்போ அது உள்ளே போக முடியல, செக்யூரிட்டி விட மாட்றான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன் நான். இப்போ அந்த வீடியோவும் நான் எடுத்திருக்கேன். ஸோ இது டேஸ்ட் எப்படின்னு சொல்கிறேன். இப்போ அதுக்கு போயிட்டு வந்துட்டு இதுக்கு நம்ம சாப்பிட்லாம். ஓகே பாய். இதை பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. இது எப்படி சொல்கிறேன்னா பாருங்கள், இந்த கீழே ஃபஸ்ட்டு படி இருக்குல்ல, அதில் போனீங்கன்னா உங்களுக்கு கீழே இது ஹைட் நல்லா இது வரைக்கும் இருக்குமா ஹைட்டு. ஆனால் மேலே போக போக ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி சுத்தமாக டவுன் ஆகிடுன்னு சொல்கிறாங்க. இப்போ அங்கே தான் நம்ம போக போகிறோம். பாருங்கள், அது நான் இப்போ காட்டிடுறேன் அதை எப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நிமிஷம் இருங்க. அது பாருங்கள், இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்னன்னா, இப்போ கோபுரத்தை பாருங்கள் மேலே எவ்வளோ தூரம் இருக்குன்னு சொல்லிட்டு. மேலே அந்த என்ட்ரன்ஸ் வரைக்கும் நம்ம போக போகிறோம். இப்போது அந்த ஜன்னலை பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்ட்டு. அந்த கீழ் பாட்டம் இருக்குல்ல, அது வந்து மேலே ஏற ஏற வந்து பார்த்தோன்னா சின்னதாக இருக்குன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், இதுதான் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம போகிற உடைய வழி தான். ஸோ இப்போ நம்ம போக போகிறோம். இந்த படியை பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு சொல்லிட்டு. பார்த்தா இந்த இடத்துல ஒரு இருள் சூழ்ந்த பகுதி மாதிரி தெரியுது. இப்போ இது மேலே ஏறி போகிறோம். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு மாடி. எப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். எப்பா காற்று செம்மையாடிதுங்க பாருங்க. இப்போது அதாவது இங்கே இந்த படி இருக்குல்ல, இந்த படியில் வந்து பாருங்க எவ்வளோ ஹைட் இருக்குது. தரையிலேருந்து இவ்வளோ ஹைட் இருக்குது. இதுமாரி இன்னும் எத்தனை மாடி இருக்குன்னு தெரியல. மேலே நம்ம இப்படி போயிட்டு இப்படி போக போகிறோம். ஃபஸ்ட்டு மாடி அது. வியூவெல்லாம் பாருங்கள் செம்மையாக இருக்குது, அழகாக இருக்குது. நீங்கள் இங்கே கூட வந்து பார்க்கலாம். செம்ம அழகாக இருக்குது. இதிலே சின்ன சின்ன ரூமெல்லாம் இருக்குது. இப்போ மேலே அடுத்த மாடி போகலாம். பாருங்க, மேலே ஏற ஏற இந்த படி பார்த்தோன்னா ரொம்ப சின்னதாகுது. பாருங்க, என் கை சைஸ் தான் இருக்கும். ரொம்ப சின்ன. இங்கே 2 ஹோல்ஸ் இருக்குது இந்த சைடில். இங்கேருந்து பார்க்கலாம்னு நினைக்கிறேன். மேலே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இந்த என் கால் வரைக்கும் போயிட்டு, இந்த கால் வரைக்கும் தான் வருது. கால் சைஸ் தான் இருக்கு கொஞ்சம். இங்கேருந்து பார்க்குறதுக்கு பயமாக இருக்குங்க. ஹைட்டாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனால் காற்று நல்லா சரியாக வருது. இது கீழே இறங்கி போகிறபடி இது. இது மேலெலாம் பாருங்களேன் கிட்டே. நானே ரொம்ப ஹைட்டு கம்மி. என் கையை பாருங்கள், என் கையை வைக்கிறேன், தலையை இடிக்கும் போல பாருங்க. என் தலையை இடிக்குது, அந்த அளவுக்கு சின்னதாக இருக்குது. இதில் மேலே இதுக்கு மேலே ஏறி பார்ப்போம். எல்லாத்துக்குமே ஒரு சின்ன ஹோல்ஸ் இருக்குது. அப்பா கீழே வந்தால் ரொம்ப சின்னதாக இருக்குடா. அப்பா லா மேலே போ. கூலிங்காக இருக்குது, ரொம்ப கூலிங்காக இருக்குது. பார்த்தீங்கன்னா இங்கே படி ரொம்ப சின்னதாக இருக்குது பாருங்க. இதுக்கு மேலே சின்ன பசங்களாம் வரக்கூடாதுங்க. அப்பா ஷோ பாருங்கப்பா எவ்வளோ கீழே இருக்குன்னு. இங்கேருந்து பார்த்தா பயமாக இருக்குது கீழே. ஏன்னா நம்ம சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டான பில்டிங்லலாம் ஏறுவோம், அது கூட தெரியாது. ஆனால் இவ்வளோ கீழே இருக்குது. உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல. ஓ எப்பா, ஆனால் காற்று செம்மையாக அடிக்குதுங்க, கூலிங்காக இருக்குது. ரொம்ப கிட்டே இருக்குங்க, அழகாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. வந்தால் விசிட் பண்ணுங்கள் இங்கே.
இதில் செல்லில் பார்க்குறது எப்படி இருக்குன்னு தெரில, நேரில் பக்காவாக இருக்குன்னு நினைக்கிறேன். சவுண்டு வருது. இதுக்கு மேலே எத்தனை ஃப்ளோர் இருக்குன்னு தெரியல. இதுக்கு மேலே போய் பார்ப்போம். இது இறங்குறது, இது ஏறுறது. இது கொஞ்சம் நல்லா வெளிச்சமாக இருக்குது. இதுக்கு மேலே எதுவும் கிடையாதா? கிரேனைட் பக்காவாக இருக்குங்க இது. சரிங்க. அப்பா அவ்வளோ லாஸ்ட் எண்டா என்னான்னு தெரியல. இதுக்கு மேலே இருக்கா? ஸோ இதுக்கு மேலே ரொம்ப மொட்டையாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் தூண் இருக்குது இதில். இதில் கொஞ்சம் கட்டை கட்டி வச்சுக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கட்டை இல்லைன்னா அவ்வளோதான். இதுக்கு மேலே ஒன்று போதும் ஒரு படி. என்னடா இது? ஐயோ, இதுக்கு மேலே ஒரு படி போகுது. பாடுறா. பரவாயில்லைங்க, மேலே பெரிய கட்டை இருக்குது. ஒரு இந்த பக்கத்தில் வந்து கீழே இறங்குறபடி இருக்குது. நம்ம இந்த ஓரமாக காலை வச்சு கூட போயிடலாங்க. சின்ன பசங்களாம் போக முடியாது. ஐயோ, லாஸ்ட் எண்டுங்க. இங்கேருந்து பார்த்தா அந்த மொத்த சின்ன ஒரு செஞ்சி, அந்த செஞ்சி ஃபுல்லாகவே தெரியுது பாருங்க. பாருங்க, ஒரு சுற்றி வந்துட்டோம். ஐயோ, இதை பாருங்க எப்படி இருக்குன்னு. வாவ், எதுவுமே பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த ஹோட்டலேருந்து பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன நடக்குது? அதேமாதிரி இங்கே ஒன்று இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது. அவ்வளோதாங்க, வேறு எதுவும் இதில் சொல்கிறதுக்கு இல்லை. அடுத்தது ஏதாச்சும் பரவாயில்ல, நீங்கள் ஏதாவது தெரியுதில்ல, அது மேலே ஏறினா அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி நல்லா இருந்துச்சா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஓகே, இப்போ போய் நம்ம சாப்பிட்றலாம். பாய். இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒன்லி 50 rupees பிரியாணி, சிக்கன் பிரியாணி. இது பாருங்க, இது வந்து 50 rupees. இதில் வந்து பிரியாணி இருக்குது. இதில் பார்த்தோன்னா இதில் முட்டையும் வச்சுருக்காங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை, முட்டை இருக்குது இதில். இதை இப்படி வச்சுருக்கோம். அப்புறம் பார்த்தா ஆனியன். இது ஒன்லி 50 rupees தான். இது பாருங்க, இந்த சைடெல்லாம் பார்த்தோன்னா கிழிஞ்சின்னு இருக்குது. நம்ம பிரித்து பார்த்துடலாம் எப்படின்னு. இன்னும் இலையில தான் கொடுத்துருக்காங்க இது. ஸோ அதுக்கு பார்ப்போம், இது ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஒன் மேன் ஆர்மி பாருங்க, கையாலே சாப்பாடு நிறையா இருக்குங்க. ஆனால் சாப்பாடு நிறையா இருக்குது. கையில் வச்சுன்னு சாப்பிடவும் முடியல. இதில் ஒரு பீஸ் இருக்குது. இதுலேயும் பீஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன பீஸ் இருக்குது. செம்ம பசி எனக்கு. பயமாக இருக்குங்க இந்த காட்டில். ஏன்னா சுற்றியும் பார்த்தோன்னா அடர்ந்த காட்டு பகுதி இது. நடுவில் வந்து நான் இங்கே சாப்பிட்றேன். ஏன்னா இந்த பக்கமாக நான் போயிட்டு இருந்தேன். சரி, அங்கே என்னால் சாப்பிட முடியல, அதனால் வாங்கி எட்டுன்னு வந்து இங்கே சாப்பிடலான்ட்டு வந்திருக்கேன். பீஸு பார்த்தீங்கன்னா 50 rupees தான். இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.
அந்த அந்த புளிப்பு காரம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. இது கூட சால்னாலாம் எதுவும் கொடுக்கல. பிரியாணியே பார்த்தோன்னா ட்ரை இல்லாமல் கொஞ்சம் இதாக இருக்குது. நல்ல டேஸ்ட்டுங்க. இதில் நல்லா மசாலாலாம் நிறையா போட்டிருக்காங்க. பிரியாணி அதிகமாகவும் இருக்குது சாப்பிட்றதுக்கு. இது கையில் வச்சு சாப்பிட்றேன் பாருங்க. சிக்கன் பீஸ் இருக்குது. இதை உட்காந்து நல்லா ஆறாமரை சாப்பிட்ணும். இப்போ நான் அந்த பக்கத்தில் உட்கார முடியாது, கீழே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ இலை கிடக்குன்னு சொல்லிட்டு. இது ஒரு இலை, இது இலை டைப்பு. இந்த இலையில் கொடுத்துருக்காங்க. இந்த இதில் இருக்கிற ஆயிலெல்லாம் பார்த்தோன்னா இது கொஞ்சம் உள்ளே இழுக்காமல் இருக்கும். பிரியாணி நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு. ஆங்க்கா சாப்பிட்ற வீடியோ எடுக்கிறேன். சாப்பிட முடியல, இன்னும் கொஞ்சம் இருக்குது. அவ்வளோ பிரியாணி இருக்குது இதில். ஒரு வழியாக நானும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஓகே, இது வரைக்கும் பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இது பண்ணலாம். ஓகே.